உங்கள் பர்ஸில் இருக்கும் ரூபாய் 100, 200, 500 நோட்டுகளை எடுத்து பாருங்கள். அதில் தினமும் கண்முன்னே இருக்கும் ஒரு சிறிய விஷயம் உண்மையில் ஒரு பெரிய சமூக பொறுப்பை கூறுகிறது என்றே சொல்லலாம். நாம் தினமும் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகளில் பலரின் கவனத்திற்கே வராத சில அம்சங்கள் உள்ளனர். மகாத்மா காந்தியின் படம், நோட்டு எண் அல்லது பாதுகாப்பு இலை போன்றவற்றை நாம் கவனித்திருப்போம். ஆனால் ரூபாய் 100, 200, 500 நோட்டுகளின் ஓரங்களில் இருக்கும் சாய்வு கோடுகள் ஏன் வைக்கப்பட்டுள்ளனர் என்று யோசித்ததுண்டா? இந்த சிறிய குறியீடுகளுக்கு பின்னால் பார்வையற்றோரின் வாழ்க்கையை எளிதாக்கும் பெரிய சமூக நோக்கம் மறைந்துள்ளது. நோட்டின் இடது மற்றும் வலது ஓரங்களில் காணப்படும் இந்த சாய்வு கோடுகள் ப்ளீட் மார்க்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். இவை சாதாரண அச்சு வடிவமைப்பை போல சமமாக இருக்காது. சற்று உயர்வாக அச்சிடப்பட்டிருப்பதால் கைகளால் தொட்டு உணர முடியும். இதனால் பார்வை குறைபாடு உள்ளவர்களும் நோட்டின் மதிப்பை எளிதாக அடையாளம் காண முடிகிறது. ரூபாய் 100 நோட்டில் இருபுறமும் 4 சாய்வு கோடுகள் இடம்பெற்றுள்ளனர். 200 நோட்டிலும் 4 கோடுகள் இருக்கும். ஆனால் அதனுடன் 2 சிறிய வட்ட குறியீடுகளும் சேர்க்கப்பட்டிருக்கும். ரூபாய் 500 நோட்டில் 5 சாய்வு கோடுகள் காணப்படுகின்றனர். இந்த வித்தியாசங்களை நோட்டுகளை வேறுபடுத்த உதவுகின்றனர். ப்ளீட் மார்க்ஸ் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நோட்டிலும் தனித்துவமான வடிவங்களும் இடம்பெற்றுள்ளனர். ரூபாய் 100 நோட்டில் முக்கோணம், 200 நோட்டில் எச் வடிவம் மற்றும் ரூபாய் 500 நோட்டில் வட்ட வடிவம் அச்சிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் பார்வையற்றோருக்காகவே உள்ளனர். நோட்டுகளில் காணப்படும் பாதுகாப்பு இழை, நிறம், மாறும் அம்சம் உள்ளிட்டவை போலி நோட்டுகளை கண்டறிய உதவுகின்றனர். அதே நேரத்தில் ப்ளீட் மார்க்ஸ் போன்ற அம்சங்கள் அனைவருக்கும் சமமான பயன்பாடு உறுதி செய்கின்றனர். அடுத்த முறை ரூபாய் நோட்டை கையில் எடுக்கும்போது அதன் பின்னால் இருக்கும் இந்த அற்புதமான சிந்தனைகளையும் சமூக அக்கறையையும் நினைவு கூற மறக்காதீர்கள்.